மச்சான் நம்மள சாச்சு புட்டாங்க மச்சான். இப்படி வந்து ஆர்சிபி புலம்புற மாரி தான் இன்னைக்கு மேட்ச் ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு மேட்ச்ல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 169 ரன்னு தாங்க எடுத்தாங்க. இந்த அளவுக்கு ஆர்சிபிய கம்மியான ரன்னுக்கு கண்ட்ரோல் பண்ணதுக்கு யார் தெரியுமா காரணம்? சிராஜ் தான். என்னையவால டீம்ல எடுக்கலன்னு சொன்னீங்க. உங்களுக்கு எதிரா எப்படி பவுலிங் பண்றேன் பார்லன்னு மனுஷன் ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை 3 விக்கெட் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாருங்க. படிக்கல் பிலிப் சால்ட்டு இவங்க 2 பேரோட ஸ்டம்பையும் தெறிக்கி விட்டாரு. ஆனால் என்னதான் விக்கெட் போனாலும் இந்த அளவுக்காவது ஆர்சிபிக்கு ஸ்கோர் வந்திருக்கா அப்படின்னா இதுக்கு காரணம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் இவங்க 3 பேரோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க. இதில் லிவிங்ஸ்டன்னு எப்பயோ அவுட் ஆயிருக்க வேண்டியது. ராகுல் திவாத்தியா கைக்கு வந்து லிவிங்ஸ்டனோட கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க. இதனால தான் லிவிங்ஸ்டனு கேட்சையாக விட்டீங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி விளையாடுறேன் பாருங்க அப்படின்னு மனுஷன் ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. எப்பயோ லிவிங்ஸ்டனோட கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஆர்சிபியோட ஸ்கோரு ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஒரு ஸ்கோரை எப்படியும் ஈஸியாக சேஸ் பண்ணிடலான்னு சொல்லி குஜராத் கான்ஃபிடென்ட்டாக பேட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. சுப்மன் கில் வேமா அவுட் ஆனால் கூட சாய் சுதர்ஷனும் ஜோஸ் பட்லரும் ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்லேயே ஈஸியாக குஜராத் மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். அப்போ தாங்க 13வது ஓவரில் பாலை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. பாவங்க, பால் சேஞ்ச் பண்ணவுடனே சாய் சுதர்ஷன் வந்து 49 ரன் இருக்கும்போது அவுட் ஆகிட்டாரு. இதே வந்து அவர் இன்னைக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐபிஎல் சீசனில் ஹேட்ரிக் ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருப்பாரு. ஒரு ரன்னுனால இந்த ஒரு சாதனையை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் என்னதான் சாய் சுதர்சன் அவுட் ஆனாலும் நான் இருக்கேன்ல அப்படின்னு பட்லர் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்தனால இந்த மேட்சை குஜராத் 18வது ஓவரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக 8 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்சை குஜராத் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் அவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க. இதுலேயும் சிராஜ் வந்து இன்னைக்கு மேட்ச்சில் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 3 விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு. அதே சமயத்தில் ஆர்சிபி இன்னைக்கு மேட்ச் தோத்ததுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவங்க பவர் பிளேலே விக்கெட்டை நிறைய விட்டு கொடுத்துட்டாங்க. விக்கெட் போனதுக்கப்புறமா அது அவங்க கொஞ்சம் சுதாரித்து இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணி விக்கெட்டை காப்பாற்றுறதுக்காண்டி விளாண்டுருக்கணும். ஆனால் ஆர்சிபி பேட்ஸ்மேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விக்கெட் போனாலும் பரவாயில்லப்பா, நாங்கள் எப்பயும் போல் சுற்றி சுற்றி தான் வந்து விளாடுவோம் அப்படின்னு பயங்கரமாக வந்து அதிரடியாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் வந்து ஆர்சிபினால் இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியலங்க. இதே குஜராத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப கவனமாக பேட்டிங் பண்ணாங்க. நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்கோரெல்லாம் முக்கியம் இல்லைப்பா, ஸ்டார்டிங்கில் இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணி விக்கெட்டை விட்டு கொடுக்காம விளையாடணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு அதை நோக்கமாக வச்சே குஜராத் வந்து விளாண்டாங்க. இதனால தான் குஜராத்னால் இந்த மேட்சை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.